ஸ்கிரீன் வந்து இதா السلام ورحمة الله وبركاته. ஸ்கிரீன் ஷேர் ஆகிதா? ஆமாங்க உஸ்தாத், ஷேர் ஆயிருக்கு உஸ்தாத். ஹைர் ஓகே ஜாகல் ஹைர். ஓகே, இது உங்களோட அல் குர்ஆன் ஆன்லைன் அகாடமியால் நடத்தப்படுற ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ற வகையில் உங்களை நாங்கள் வெல்கம் பண்ணிக்கொள்கிறோம். அஹ்லன் வசஹ்லன் மர்ஹபன் பிக்கும். எங்களோட அகாடமியில் படித்து நல்ல முறையில் குர்ஆனை அழகான முறையில் ஓதுறதுக்கு நீங்கள் படித்து பயன்பெறணுங்கிறத நாங்கள் பிரார்த்தனை செஞ்சு கொள்கிறோம், துவா செய்து கொள்கிறோம். இன்றைய ஆரம்ப வகுப்பை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப வகுப்பு நேரடியாக நாங்கள் சப்ஜெக்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு அறிமுகம் சார்ந்த வகுப்பு. எங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும், உங்களை பற்றி நாங்களும் சில விஷயங்களை புரிஞ்சு கொள்ளணும், தெரிஞ்சு கொள்ளணும். அப்போதான் உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து எங்களோட கிளாஸஸை கொண்டு போக தேவைப்படும் என்றதை நாங்கள் அடையாளம் கண்டு அந்த இடத்துலேருந்து உங்களை நாங்கள் கொண்டு போகணும் என்கிறதுக்காக வேண்டி. அந்த வகையில் ஆரம்பமாக நீங்கள் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று தரணும். அதாவது நீங்க எப்படி குர்ஆனை ஓத படிச்சு தெரிஞ்சு கொண்டீங்க? யார்கிட்ட ஓத கத்துக்கிட்டாங்கன்னு கேக்குறீங்களா உஸ்தாத்? எப்படி யார்கிட்ட ஓத கேக்குறீங்க? படிச்சீங்க, சின்னதுல எப்படி ஓதுனீங்க, எங்க ஓத போனீங்க, அந்த விஷயம் சொல்லுங்க பாப்போம். எங்க வாப்பா தான் எனக்கு ஓத கத்து கொடுத்தாங்க. குட், மஷா அல்லா, நல்லா. அப்ப நீங்க வேற எங்கேயும் ஓதல்ல, பாப்பாட்டே தான்? ஆஹா, இல்ல உஸ்தாத். நல்ல, ஓகே. பிற்பட்ட காலங்களில் நீங்களா அதுக்கு ட்ரெயின் ஆகுதுன்னு அந்த இப்பயும் எப்படி அப்போ இருந்தாங்க அப்படியா? அதுக்கு பிறகு ஓத கத்துக்கிட்ட பிறகு நாங்களே ஓத ஆரம்பிச்சிட்டோம் உஸ்தாத். ஒரு குரான் முடிச்ச பிறகு ஆஹ் ஓத நாங்களே ட்ரெயின்ட் ஆகிட்டோம் உஸ்தாத். அதுக்கு பிறகு எங்கேயும் ஓத போகல. கேக்கல உஸ்தாத்? நல்ல நல்ல, ஓகே. ஓகே உஸ்தாத். நான் உங்களுக்கு டிஸ்பிளேல சில வசனங்களை போட்டிக்கிறேன், இந்த வசனங்களை கொஞ்சம் ஓதுங்க பாப்போம். ஓண்டா وإياك نستعين أنعمت عليهم وامرأته حمالة الحطب இது لا வாசிக்கணும், நான் ஓத சொன்னேன், வாசிக்க கூடாது. இப்ப நீங்க ஓதுற வீட்டுல அப்படியா? ஓகே உஸ்தாத். இது ஓதட்டுமா இல்ல வேண்டாமா உஸ்தாத்? ஓதணும் ஓதணும் ஓதணும். நீங்க எப்படி வீட்டுல நிதானமா இருந்து நீங்க ஓதுற உங்களோட வல்லமை ஒண்டிக்கிறேன், அந்த ஸ்டைல நீங்க ஓதுங்க. இப்படிதான் ஓதுறேன் உஸ்தாத். வீட்டுல அப்படியா? இருக்கும் போது இப்படிதான் ஓதுறேன். ஆமா சரி, உஸ்தாத். பிரச்சனை இல்லை, ஓதுங்க. நீங்க எங்க, தமிழ்நாடா? ஆமாங்க உஸ்தாத், தமிழ்நாடு, சென்னை உஸ்தாத். சென்னையில உங்களுக்கு சுத்திக்கிற ஏரியால குர்ஆன் ஓதப்படக்கூடிய ஆக்களிக்கிறாங்களா, இல்ல நீங்க மட்டும் தான் நிக்கிறீங்களா? எப்படி? நாங்க இருக்கிறது முஸ்லிம் முஹல்லா தான் உஸ்தாத். சரி. அப்ப கிட்டத்தட்ட ஒரு உங்களோட சுத்திக்கிற குடும்பங்கள் ஆக்கள்கிட்ட ஓதலும் நீ இப்படித்தான் அவங்க எல்லாரும் ஓதுவாங்க அப்படியா? இல்ல, நான் எங்க வாப்பா கிட்ட ஓதுனது இப்படிதான் ஓதி பழகணும். ஆஹா, அதனால அது நல்ல அப்படியே வித்தியாசம். கண்டினியூவா. நல்ல, ஓகே, நல்ல, குட், பிரச்சனை இல்லை. உங்களோட எப்படி உங்களுக்கு ஓத தெரியுது அந்த வகையில ஓதுங்க, பிரச்சனை இல்லை. ஓகே உஸ்தாத். லா அஅபுது மா தஅபுதூன அல்லதீன இஸா தாலு அலன் நாசி யஸ்தௌஃபூன. சொல்லிட்டேன் உஸ்தாத். குட், மாஷா அல்லாஹ். இதே சொல்லுங்க பாப்போம். குட் குட். إيلافهم رحلة الشتاء والصيف حتى زرتم المقابر يوم يومئذ يومئذ يصدر الناس أشتاتا سلام هي حتى مطلع الفجر أرأيت إن كذب وتولى وفرعون ذي الأوتاد. நீங்க எப்படி ஒவ்வொரு சொல்லத்தான் வீட்டுல ஓதி பழகிறீங்க அப்படியா? இல்ல உஸ்தாத், இந்த வசனங்கள்லாம் ஆல்ரெடி நம்ம சூறாக்கள்ல வர்றது தானே உஸ்தாத். குரான்ல ஓதும் போது சரளமா ஓத வரும்னு நினைக்கிறேன் உஸ்தாத். குரான்ல ஓதுகின்ற போது அப்படி இல்லை, அது பிள்ளை, உங்களோட கான்செப்ட் பிள்ளை அப்படி இல்லை. இப்ப நீங்க வசனமா தானே ஓதுனீங்க?
ஆமா உஸ்தாத். ஆனா இது வந்து இந்த அப்படி இல்லை. சென்டென்ஸ். சென்டென்சஸ் தான் நீங்க ஓதும், வேர்சஸ் வேர்சஸ் தான் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பழகணும், அதான் எனக்கு முக்கியம். இப்ப நீங்க சொல்றது மாதிரி ஓகே. ஒரு சூறாவை தந்தா இப்ப எனக்கு அல்ஹம்து தந்தா நான் அல்ஹம்து மட்டும் நல்லா ஓதுவேன் ஏன்டா அந்த கான்செப்ட் வேலை அப்படியே இல்லை அது. இல்ல உஸ்தாத், குரான் வந்து இவ்வளவு திக்காதுன்னு நினைக்கிறேன் உஸ்தாத். இதுல கொஞ்சம் திக்குது. மேபி அந்த அந்த கண்டினியூஷன் தான், அந்த சூறாக்களோட இல்ல கண்டினியூஷன் அது மைண்ட்ல அந்த அந்த வரனால. அந்த 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 நீங்க ஓட அந்த 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 எண்ணம் பிழை. இப்ப நான் திடீர்னு எடுத்து ஆஹ் சூரா பக்கரா பிரட்டி 10வது வசனத்தை எடுத்து ஓதுங்கன்னு சொன்னா நீங்க திக்குவீங்களே அப்படின்னா. அப்படின்னா உங்களுக்கு 6666 வசனத்தை நீங்க பாடமாக வச்சுக்கொள்ளணும், அப்பதான் உங்களுக்கு திக்காது. உங்களோட கான்செப்ட்ல நீங்க நீங்க இந்த மனசுல வச்சுக்க அந்த எண்ண கறி தானே, அதன்படி நடக்கணும் என்றால் உங்களுக்கு 6666 வசனமும் பாடமாகும், அப்ப உங்களுக்கு திக்காது. ஓகே விளங்குதா? உஸ்தாத். ஓகே. அப்படித்தானே? புரியுது ஓகே, நல்ல புரியுது நல்ல உஸ்தாத். சில விஷயங்களை சரி, எனக்கு இதையும் கொஞ்சம் நீங்க ஓத வேண்டியிருக்கிறேன், ஓதுங்க பாப்போம். ஓகே உஸ்தாத். والسماء والطارق والناشطة نشطا التي تطلع على الأفئدة وطور سينين وإلى الأرض كيف سطحت. சரி, இப்ப நான் இந்த 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 மாதிரி முழுமையாக நீங்க ஓதுறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன சொற்களாக ஓதிப்பீங்க தானே குர்ஆன்ல? அப்படி ஓத இல்லையா? ஆஹ் எழுத்துக்களாக, சொற்களாக அப்படி ஓத இல்லையா நீங்க? புரியல உஸ்தாத். அதாவது சின்ன சின்ன வேர்டு வந்து வேர்டை கொடுத்து. வேர்டுகளாக நீங்க சின்னதுல ஓதி நீக்கிறீங்களா, அப்படி ஓதாம நேரடியாகவே இப்படி பெரிய வசனங்களாகத்தான் நீங்க ஓதி பழகினீங்களா எப்படி? அப்படி ஓதல உஸ்தாத். எஸ்னல் குரான் ஓதிட்டு ஒவ்வொரு லெட்டர்ல இருந்து வேர்ட்ல இருந்து அதுக்கு பிறகு குரான் ஓதுறதுக்கு கத்து கொடுத்தாங்க உஸ்தாத். அதைத்தான் நான் கேட்டேன். அந்த வேர்டா ஓதுற பாடம் உண்டு தானே. இப்ப உதாரணத்துக்கு இந்த வேர்டை நான் தந்தேன்டா, இந்த வேர்டை நீங்க எப்படி ஓதி பழகிக்கிட்டீங்க? பத்து ஒரி அப்படியா? ஆமா ஒரேடியா வத்தூரி. பத்து ஒரிக்கா, ஆமாங்க அல்லது உஸ்தாத். அதுக்கு இல்லாம அதுக்கு முன்னாடி வேற என்ன சரி ஸ்டெப்ஸ்ல இந்த சொல்ல ஓதிக்கீங்க? எக்ஸிக்யூட்டிவ் ஓதுவாங்கன்னு சொல்லுவாங்களா உஸ்தாத். எப்படி அது? வாவ் ஜபர் வா, ஆஹ் தூ வாவ் பேஷ் தூ, அப்படி அப்படி உஸ்தாத். ஆ ஆ ஆ ஆ கஷ்டமான ஓதல் அப்படியா? இப்ப நீங்க சொல்றத அப்படிதான். பார்த்தாலே நீங்க சொல்றத பார்த்தாலே என்னங்க அது கஷ்டமான ஓதுல் தான் விளங்குது அப்படியா? ஆமா, ஒவ்வொரு எழுத்துக்களையும் கூட்டி கூட்டி ஓதுறதுக்கு அப்படிதான் உஸ்தாத் கத்து கொடுத்தாங்க. ஒவ்வொரு எழுத்துக்களா கூட்டி ஓதுறது உண்மையில கஷ்டமான ஒரு ஒழுங்கு இல்லையே சிஸ்டர். அதாவது இப்போ தமிழ் எடுத்தீங்கன்றால் நான் பாடசாலைக்கு போனேன் என்று எனக்கு வாசிக்க கஷ்டமாகி ஒரு இடத்துல எழுதப்பட்டிக்கு நான் பாடசாலைக்கு போனேன் என்று. இப்ப அது எனக்கு வாசிக்க கஷ்டமாகிக்குது. அப்படி என்றால் நாங்க என்ன செய்வோம்? நான் என் நான் பா ட சா லை இக்கு பாடசாலைக்கு இப்படி நாங்க எழுத்து கூட்டுறது என்னத்துக்கு? அந்த சொற்களை லேசாகி வாசியை தான் எழுத்து கூட்டுறது. ஆஹ் ஓகே வசனம் ஓகே உண்டா உஸ்தாத். எங்களுக்கு முழுமையாக வாசிக்கிறதுக்கு சிரமமாக கஷ்டமாக இருக்கிற சந்தர்ப்பத்துல அதை நாங்க ஒவ்வொரு எழுத்து கூட்டி ஓதுறது அல்லது வாசிக்கிறது என்னத்துக்கு? அதை இன்னும் இலகுவாக நாங்க வாசிச்சு கொண்டு போறதுக்கு, அப்படித்தானே? ஆமாங்க ஆனா உஸ்தாத். நீங்க எப்படி கஷ்டப்படுறீங்களே, இப்ப நீங்க சொல்றீங்க ஒவ்வொரு எழுத்தா எடுத்து கூட்டி ஓதுறது கஷ்டமாக்கிட்டே சொல்றீங்க. அப்ப அதுல என்ன பிரச்சனை? அந்த மெத்தட்ல ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படியா? நல்ல ஹாய். இங்க இங்க அங்கேக்கு இந்த மெத்தட் அப்படித்தானே, ஊர்ல சொல்லுங்க. அங்கேக்கு மெத்தட் அப்படி. அப்படிதான். ம். நாங்க படிச்ச காலகட்டத்துல இந்த ஊர்ல எல்லாருமே அதான். அந்த மெத்தடை தான் அந்த ஃபாலோ method. பண்ணி சொல்லி ஆஹ் உஸ்தாத். நல்ல நல்ல அதைத்தான் கேட்டேன். உங்களோட ஊர்ல சுத்தி இருக்கிற ஆட்கள் அந்த ஸ்டைல் தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறாங்க. நிறைய ஒரு பெரிய ஒரு சேலஞ்சான ஏரியா தான் உங்களோட ஏரியா. என்னோட கிளாஸ் நிறைய பேர் ஜாயின்ட் ஆகிறாங்க உங்களோட ஏரியாக்கள், சென்னை ஆஹ் அந்த பகுதியில இருந்து. ஆஹ் எந்த எந்த ஓகே. அந்த அளவுக்கு எங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னா, அதே உங்களோட இந்தியாவில இருந்து சுற்றி சுற்றி வர வேற்று மதத்தவர்கள், வேறு சிந்தனையாளர்கள் இருக்கிற சந்தர்ப்பத்துல ஒரு சில குடும்பங்கள் மாத்திரம் முஸ்லிம்களாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் இருக்கிற ஜாயிண்ட் ஆகிக்கிற ஆக்களிக்கிறாங்களே, நம்மளுக்கு குர்ஆன காதல கேட்கறது கூட சந்தர்ப்பம் இல்லை. எத்தனையோ கிலோமீட்டருங்கால தான் பள்ளி எல்லாம் மிக்கி. இப்படியான சந்தர்ப்பத்தில் ஜாயிண்ட் ஆகிற ஆக்களை நாங்க அவசரமா ஒரு ட்ரெக்கு எடுத்துடலும். ஆனா உங்களை போல உங்களை சுற்றி சூழல் எல்லாமே குர்ஆனோட இருந்தாலும் நீங்க இருக்கிற ட்ரெக்ல இருந்து உங்களை கலட்டி எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் தான். ஆனா இன்ஷா அல்லாஹ் உங்களோட பெரிய ஒரு சப்போர்ட் கூட இப்ப நீங்க வேற எங்க ஷிஃப்டா போறேன்னு சொன்னீங்க, அதை எப்படி அதங்க? இல்ல ஷிஃப்ட் ஆக இல்ல உஸ்தாத். ஊருக்கு அதான் இப்ப வெக்கேஷன் டைமா இருக்கு, ஊருக்கு போலான்னு இருக்கிறோம்.
ஊரங்க இப்ப தூரமா எவ்வளவு எத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்? வரும் உஸ்தாத். அது கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர் கிட்ட வரும் வா, உஸ்தாத். அப்ப அது வேற என்ன சொல்ற நீங்க மாநிலம் சொல்லல, அது வேற வேற மாவட்டம் சொல்ற அப்படியாது? ஸ்டேட் கிடையாது உஸ்தாத். இப்ப நாங்க இருக்கிற தமிழ்நாடு, தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட். தமிழ். ஸ்டேட் அப்படின்றது இன்னும் ஜாஸ்தி டைமிங் உங்களுக்கு உஸ்தாத். ஹைரன் நல்ல நல்ல. நாங்க எங்களால முடியுமான வரைக்கும் நாங்க உங்களை அந்த இடத்துல இருந்து எடுக்கணும், விஷாலா எடுத்து கொண்டு போவோம். ஹைர் ஓகே. இப்ப நீங்க இதுல இருந்து உங்களை கொண்டு போறதுங்கிறதுக்கான ஒரு பெரிய ஒரு போராட்டம் உண்டு. இப்ப உங்களுக்கு அலிஃபா தெரியும், சரியா? ஆமாங்க சொற்கள்ல உஸ்தாத். தெரியுது, ஆனா ஓத தெரியாது. பெரிய பிரச்சனை இது. உங்களோட ஓதல் ஆமா டோட்டல் டேமேஜ். இப்ப நீங்க ஓதுறதும் நீங்க இப்படி கேட்டு பார்க்கலுமே. இப்ப நீங்க ஓதுறதும் ஆஹ் ஆஹ் யாரு மிஷார் ராஷித் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன் அவர் உஸ்தாத். ஓதுல காதல கேட்டீங்களா? சரி, கேட்டிருக்கேன் உஸ்தாத். எங்களுக்கு எங்களுக்கு அவர மெட்டு தான் வருது இல்ல, அவரோட குரல் தான் வருது இல்ல, அவர ஓதல் சரி வர ஏன் வருது இல்ல? ஏன் அதே உங்களோட அவர ஓதலுக்கும் உங்களோட ஓதலுக்கும் வித்தியாசம் இல்லையா? ஆமா உஸ்தாத். அது இருக்குதா? வித்தியாசம் இருக்கு. இருக்குது. நான் தேடி பார்க்கல என்ன வித்தியாசம், ஏன் வித்தியாசம் ஆகுது என்று. உங்களுக்கு ஓத தெரியாது, ஓகே, என்ன வித்தியாசம் ஆகுதுங்கிறத நீங்க தேடி பாத்தீங்களா? இல்ல உஸ்தாத், யோசிக்கல உஸ்தாத். மேபி அவங்க அரப் பீப்புள் கிட்ட ஓதுனதுனால அவங்களுக்கு அந்த அப்படியே ஃப்ளோ இல்ல, வருதோன்னு. அப்படியே இல்ல. உலகத்திலேயே அதிகமான மக்களால பேசப்படுற ஒரு மொழி அரபு மொழி. அப்ப எல்லாருமே அரபு அரபு அப்பா அம்மாக்கு பிறந்தாக்கள் இல்லையே. இப்ப நாங்க இருக்கிறோம், நாங்க எங்கட அம்மா அம்மா அப்பா எல்லாம் அரபு பேசுறாங்களா? இல்லையே, சந்தர்ப்பமே இல்லையே, சான்ஸே இல்லையே. உங்களோட ஆமா நாட்டுக்கு மங்கள தான் அரபு இருக்குது. உங்களோட நாடு அதுக்கால பாகிஸ்தான் அதுக்கால பங்களா அப்படிலாம் கடந்து கடந்து நான் போகணும் ஒருத்தவங்களுக்கு அரபுக்கு. அதை எப்படி எழுது? ஆமா. ஹைரன் ஓகே. அப்ப அதுல தெரியல. நிறைய விஷயங்கள் இருக்குது, நாங்க இன்ஷால்லா பார்ப்போம். நாங்க இப்ப வருவோம் உங்களோட உங்களோட நாங்க எதுல இருந்து கொண்டு போறதுங்கிற சம்பந்தமான சில விஷயங்களை உங்களுக்கு நாங்க சொல்லி தரணும் என்ற வகையில நாங்க விஷயத்துக்கு வரோம். எங்களுக்கு சொல்லி ஒரு சிலபஸ் ஹைராக்கி உண்டு. இது சிலபஸ் ஹைராக்கின்னு சொன்னா எங்கட ஒரு ரோட் வே தான். இப்ப நீங்க எங்கேயும் பயணம் கொண்டு போறோம்னு சொன்னீங்களே, அதே மாதிரி எங்கட குர்ஆனுடைய சப்ஜெக்ட்லயும் நீங்க ஒரு டிராவலிங் தான், ஒரு ஜேர்னி தான், உங்களோட ஒரு பயணம் ஒன்று தான். அந்த பயணத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட்ல நீங்க இல்ல. ஸ்டார்டிங் பாயிண்ட் நாங்க எதை சொல்லுவோம்? ஸ்டார்டிங் பாயிண்ட் நாங்க சொல்றது இப்ப உங்களுக்கு அலிப்பேயே தெரியல என்றா தான் நீங்க ஸ்டார்டிங் பாயிண்ட். உங்களுக்கு ஓகே விஷயம் தெரியும், உஸ்தாத். சரி. இந்த சிலபஸ் நான் முழுமையாக விளங்கப்படுத்துறேன். எங்களோட சிலபஸ் ஹைராக்கி நோட்ஸ் எடுக்க ஒன்றும் தேவையில்லை, கவனமா நீங்க கேட்டுக்கொண்டாலே உங்களுக்கு போதுமானது. உங்களுக்கு இந்த ஓகே ஐடியா உஸ்தாத். எடுத்துக்கொள்ளும். எங்களோட சிலபஸ்ல டோட்டல் ஹைராக்கி நாங்க 3 லெவலா வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல். அதுல ஃபர்ஸ்ட் லெவல்ல நாங்க ரெண்டா டிவைட் பண்ணிக்கிறோம். ஒன்று லெட்டர்ஸ் இன்ட்ரடக்ஷன் என்ற பகுதி. அந்த லெட்டர்ஸ் இன்ட்ரடக்ஷன் பகுதி நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு தெரியும். எழுத்துக்கள் தெரியும், ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தோட சேர்ந்து வாரதெல்லாம் தெரியும், சரியா? ஓகே ஆனா உஸ்தாத். லெட்டர்ஸ்க்கு ப்ரொனன்சியேஷன் பார்ட்ல 3 பார்ட் இருக்குது. ஒன்று லெட்டர் பை லெட்டரா ப்ராக்டிஸ் பண்றது, அதுவும் உங்களுக்கு ஓகே என்று நாங்க வச்சுக்கொள்றோம். உங்களை நாங்க அதுல பாஸ் பண்றோம், நீங்க சரி. ஆனா வேர்ட் பை வேர்டாக உங்களோட ஓதல்ல நீங்க முறையாக சிஸ்டமாக ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டு வரல, எனவே உங்களுக்கு பிரச்சனை ஆகிக்குது. அந்த எழுத்து கூட்டி ஓதுற ஒழுங்கு நொண்டிக்கு தானே, அதுக்கு ஓகே ஒரு முறை உஸ்தாத். ஒண்டிக்கிற, ஒரு சிஸ்டம் ஒண்டிக்கிற, மிக ஈஸியான சிஸ்டம் ஒண்டிக்கிற. நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க? உங்களை எங்களை எல்லாம் எங்கட அம்மா அம்மாமார் அப்பா அம்மா என்ன செஞ்சுக்கிறாங்கன்றால் கஷ்டப்படுத்தி அதை சேர்த்து ஓதுறத எழுத்து கூட்டி ஓதுறத ஒரு பெரிய ஒரு பாரமா காட்டி அதை அப்படி வச்சுக்கிறாங்க. அது மிச்சம் சிம்பிளான வேலை. நாங்க இன்ஷால்லா அதைத்தான் நாங்க உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ப நம்மளோட பாடம் ஓகே இன்ஷால்லா எங்களோட உஸ்தாத். பாடத்துல ஸ்டார்ட் ஆகும் வந்து வேர்ட் பை வேர்டாக ப்ராக்டிஸ் பண்றது. இது நீங்க நல்லா விளங்கிக்கணும். இதில் நீங்க ஜீரோ அல்ல, இதுல நீங்க 0% அல்ல. உங்களுக்கு இதுல ஒரு பெர்சன்டேஜ் தெரியும். ஆனா அதை முழுமையாக நீங்க தெரிஞ்சு கொண்டு போறது நீங்க வசனங்களாக இப்ப ஓத போக்குள்ள நேரத்துல. இப்ப நீங்க சொன்னீங்களே வசனம் எனக்கு ஓத கொள்ள இப்படி ஆகுது அப்படி ஆகுதுண்டு, அப்படி அல்லாம வசனங்களை நாங்க நல்ல முறையில ஒழுங்கான முறையில அந்த ராகம் எடுத்து உரிய உச்சரிப்புகளை எடுத்து நாங்க ஓதுறதுக்கு உங்களுக்கு இந்த செகண்ட் பார்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். எனவேதான் நாங்க தேர்ட் பார்ட்டை நாங்க கண்டினியூ பண்ணாம உங்களை செகண்ட் பார்ட்ல இருந்து உங்களை எங்களோட சப்ஜெக்டுக்குள்ள உள்வாங்குவோம். இது பல டிஸ்டர்ப்ஸ்ல இது உங்களுக்கு பார்க்க கொள்ள படிக்க கொள்ள விளங்கும். 2 லெட்டர்ஸ், 3 லெட்டர்ஸ், 4 லெட்டர்ஸ், 5 லெட்டர்ஸ், ஃபைனல் ஸ்டேஜ், எப்படி நாங்க ஒவ்வொரு கென்செப்ட்ல இந்த சிலபஸ் வச்சுக்குவோம். உங்களுக்கு அப்பப்ப அந்தந்த பாடங்களுக்குரிய ப்ரிப்பரேஷன் செய்யப்பட்டு உங்களுக்கான ஸ்லைடு உங்களுக்கு பாடங்கள்ல நடத்தப்படும்.
ஓகே உஸ்தாத். செகண்ட் லெவல் நான் இந்த 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 ஸ்டெப்பை நீங்க முடிச்சிட்டீங்கன்றால் செகண்ட் லெவல்ல தான் நாங்க இன்ஷா அல்லாஹ் தஜ்வீத் ரூல்ஸை பத்தி உங்களோட பேசுவோம். பேசுறதுங்கிறத விட நோட் தருவோம்ங்கிறத விடவும் உங்களோட ப்ராக்டிஸ் முழுமையாக தஜ்வீத் ரூல்ஸை தாங்கியதாக இருக்கணுங்கிறத நாங்க மையப்படுத்தியதாக இருக்கும் கட்டாயம். அதே மாதிரி தேர்ட் லெவலை பொறுத்த வரைக்கும் தேர்ட் லெவல்ல ரெண்டு பகுதி இது. ஒன்று ஹிஃபுல், அடுத்தது இஜாசா. ஹிஃபுல் என்று சொன்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, குர்ஆன முழுமையாக மனனம் எடுத்து நான் சொல்லுவோம். இஜாசாங்கிறத கேள்விப்பட்டிருக்கீங்களா? இஜாசான்றது சர்டிபிகேட் ப்ராசஸ் உஸ்தாத், சொல்லுங்கள் தெரியல எப்படி உஸ்தாத் எனக்கு. இல்ல இஜாசான்றது சர்டிபிகேட் ஆங்க உஸ்தாத், எனக்கு தெரியல. கேள்விப்பட்டும் இல்லைங்க அப்படியா? ஆமா உஸ்தாத். ஹிப்ஸ் தெரியும், குர்ஆன மனனம் செய்யக்கூடியது. ஓ இஜாசா தெரியல உஸ்தாத். சரி, இஜாசா என்று சொன்னா சுருக்கமா சொன்ன வேண்டால் எங்களுக்கு தெரியும் குர்ஆன் ஜிபில் அலை இஸ்லாம் அவர்கள் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து கொண்டு வந்து கொடுத்து ஓதி காண்பிக்கப்பட்ட ஒன்று, அப்படித்தானே? அல்லாஹ் ஆமா தாலா அது உஸ்தாத். நினைச்சிருந்தா என்ன செஞ்சுக்கலாம், சாஃப்ட்வேர் உருவாக்கி, இப்ப நீங்க இந்தியாவில் இருக்கிறீங்க, நாங்க ஸ்ரீலங்கா அழைக்கிறோம், உங்களை போல ஜூமை ஓபன் பண்ணி வச்சு அங்கேயே ஓதி கொடுத்து அனுப்பிக்கலுமே. ஆமா உஸ்தாத். அப்படி அனுப்பலைனா உங்களை மனிதர் உருவத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம ரசூலுல்லாஹ் கிட்ட அனுப்பி பக்கத்துல உட்கார வச்சு திருப்பி 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 ஓதி கொடுத்து அந்த ஓதல் சரியாக வரைக்கும் பக்கத்துல வச்சு ஓதி கொடுத்து, அப்படித்தானே? இப்ப நீங்க சொன்னீங்களே அவங்க அரபு பேசுறாங்க, அவங்களுக்கு நல்லா ஓதல் வருது, எங்களுக்கு வருது இல்லைண்டா. ரசூலுல்லாஹ் அரபு தானே பேசினாங்க ஸ்டார்ட்ல. ஆமா உஸ்தாத். அப்ப ஏன் அரபு பேசின ரசூலுல்லாஹ்க்கு திருப்பியும் அரபுல அல்லாஹு தாலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி குர்ஆனை ஓதி கொடுத்திக்கணும்? என்ன காரணமே? தேவையில்லையே அப்படி. ரசூலுல்லாஹ் தான் அரபு தெரியும், ரசூலுல்லாஹ்க்கு அரபு மட்டும் தெரியாது, அரபுலையும் பாண்டித்தியம் பெற்றவர், ஸ்பெஷலிஸ்ட். ஏன்னா எங்களுக்கு தெரியும் மதீனால ஆமா மக்கால அந்த பொயம்ஸ் கவிதையில மிச்சமே மிச்சமே பெர்ஃபெக்டா குவாலிட்டியா மிக நேர்த்தியா கவிதை அரபிக்ல படிக்கிறார் ரசூலுல்லாஹ். அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ்க்கு என்ன ரீசன் அப்போ திருப்பி குர்ஆனும் அரபுல அதே பாஷையில ரசூலுல்லாஹ் கிட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி, ஆனா ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல, 23 வருஷமும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு நோம்புலையும் வந்து ஓதி காட்டுற ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஏன் இந்த 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 ஃபங்க்ஷன் நடக்கும்? என்ன ரீசன்? அங்க நீங்க தேர்ட். தெளிவா குர்ஆன் தெளிவா அப்ப ஓதக்கூடிய. யோசிச்சு பாருங்களேன், அரபு மொழி பேசுற ரசூலுல்லாஹ்வுக்கே அல்லாஹு தாலா அந்த சிஸ்டத்துல குர்ஆனை ஓதி கொடுத்துக்கிறான் என்றால் அரபு மொழியோட வாயிலே லேஸ்ல வராத நாங்க எப்படி இருக்கணும்? எனக்கு கேள்வி உண்டிக்கனா. கரெக்ட். எனவே நாங்க ஆமா இஜாசான்னு சொல்றேன் என்று சொன்னால், அப்படி அல்லாஹு தாலா எப்படி குர்ஆன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஓதி காண்பிக்க கொடுத்தானோ, ரசூலுல்லாஹ்வும் சஹாபாக்களுக்கு குர்ஆனை ஓதி கொடுத்துக்கிறாங்க வாயால. இப்படிதான் வரும், இந்த உச்சரிப்பு இப்படி வரும். சஹாபாக்களும் அவங்களோட அடுத்த பரம்பரைக்கு அதை அப்படி நகர்த்திக்கிறாங்க. அவங்களும் அடுத்த ஆட்களுக்கு அடுத்த ஆட்களுக்கு அடுத்த ஆட்களுக்கு என்று சொல்லி குர்ஆன் வாய் மூலமாக மிக நேர்த்தியாக நகர்த்தப்பட்டு இன்றைய உலகத்துல எங்களுக்கு காதுகளுக்கு கூடாக இப்படி நான் சரியான ஓதல் என்று கிடைச்சி. டெக்ஸ்ங்கிறது உண்டு, டெக்ஸ் இன்றைக்கு சாஃப்ட்வேர்ல இருக்குது, லெப்ல இருக்குது, ஆப்ல இருக்குது, போன்ல வந்து எல்லாத்துலயும் வந்துக்குது. ஆனா சரியான ஓதல் காதல கேட்கிறதுங்கிறது சிலதுகள் ஆடியோவாக வந்துக்கே தவிர மற்றதுகள் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. எது சரியான ஓதல் என்று எங்களுக்கு கண்டு கூட கஷ்டமாயி. எனவே நாங்க ஆமா சொல்றது என்னென்றால் இஜாசா என்று சொன்னா என்னென்றால் எங்கள்ட சிஸ்டத்தை எல்லாத்தையுமே நீங்க முழுமையாக எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் என்று கடைசியாக வந்து ஃபைனல் லெவல்ல நீங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சிலதுகள் இருக்குது, எல்லாத்தையுமே நீங்க ஃபாலோ பண்ணி முழு குர்ஆனையும் எங்களுக்கு மிக சரியாக நேர்த்தியாக முறையாக ஓதி காண்பிக்கின்ற சமயத்துல உங்களுக்கு நாங்க ஒரு சர்டிபிகேட் ஒன்றை ஆஃபர் பண்ணுவோம். அந்த சர்டிபிகேட் எப்படி என்றால் வெறுமனே ரெண்டு 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 வரியில 3 வரியில உங்களோட பேர் நீங்க இப்படிதான் ஓதி காட்டினீங்க என்று இருக்காது. அது எப்படி இருக்கும் என்றால் அல்லாஹு தாலோட பேர்ல ஆரம்பித்து குர்ஆன் உங்களுக்கு யார் மூலமாக வந்து கிடைச்சிக்குதோ அவரோட பெயர் வரைக்கும் உங்களோட பெயரையும் இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு இப்படி 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 இப்படிதான் இந்த குர்ஆனுடைய ஓதல் கிடைச்சிது என்ற பிளேலிஸ்டோட உங்களுக்கான சர்டிபிகேட் அந்த ஷஹாதத் கிடைக்கும். அப்ப அதுல அர்த்தம் என்னென்றால் உங்களுக்கும் அல்லாஹுடைய சன்னிதானத்திலிருந்து எப்படி ரசூலுல்லாஹ்க்கு குர்ஆன் ஓத கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சதோ அந்த ஒழுங்கு முறையில முழு குர்ஆனும் ஓதுறதுக்கு தெரியும் என்கிறதான் அதுல டிஃபரன்ட். அப்படியான சர்டிபிகேட் ஒன்றை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.
நிறைய முயற்சிகள், நிறைய தியாகங்கள், நிறைய பொறுமைகள் எல்லாம் அதுக்கு உங்களுக்கு நிறைய தேவைப்படும் இன்ஷா அல்லாஹ். ஹைரன். இன்ஷா அல்லாஹ் உஸ்தாத். நீங்க அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். எங்கட ஏஓ அல் குர்ஆன் ஆன்லைன் அகாடமியினுடைய விஷன் மிஷன் எங்களுக்கு சொல்லி தெளிவான இலக்கும் டாக்கட்டிக்கு என்ன நாங்க என்ன செய்யற வேண்டும் ஏன்னா நீங்க இதுல தெளிவு இல்லைன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும். நீங்க நிறைய கேள்விகளை போக போக எங்கிட்ட கேட்பீங்க. சரி, எனவே ஓகே முதலாவது நாங்க சொல்றோம் எங்கட டாக்கெட் என்னென்றால், எங்கட இலக்கு என்னென்றால், பொதுவான சரியான உச்சரிப்போட, அடிப்படையான சட்ட விதிகளோட, இயல்பான உங்கள்ட்ட இருக்கிற உங்களோட குரலை பயன்படுத்தி எளிமையாக லேசான முறையில ஸ்டிக்காம, இப்ப நீங்க அந்த முக்குறீங்க இடையில போய் டிஸ்ட்ரக் ஆகாம ஒரே ஃப்ளோல சரளமாக உங்களுக்கு குரான ஓதி பழக்கிறது. இதான் எங்கிற டார்கெட். சரியா? ஆனா எங்களுக்குன்னு ஓகே சொல்லி ஒரு லாங் டேர்முக்கான ஒரு பிளானிங் இது. அதான் தூர நோக்குன்னு சொல்லுவோம். அது என்ன விஷயம் என்றால், உங்களை போல சரியான முறையில குர்ஆனை ஓதுகின்ற ஒரு புதிய ஒரு பரம்பரை ஒன்று நாங்க உருவாக்கிக்கிறோம். ஒரு சந்ததி ஒன்று உருவாகும். அவங்களுக்கு என்ன செய்யணும் என்றால், குர்ஆனை திக்கக்கூடாது, முட்டி கொண்டு மோதி கொண்டிருக்கப்படாது, ஃப்ளோ ட்ரெக்ல அவங்க ஓதிக்கொண்டு போகணும். இப்படியான ஒரு டீமை நாங்க உருவாக்கி எடுக்கணும். இது எங்களோட தூர நோக்கு. தான் நாங்க ஒர்க் பண்றோம். எனவே இதை நீங்க விலகிக் கொள்ளணும். எங்கட டாக்கெட்ல பின்னுக்கு வர விஷயம் ஒன்றும் உள்ளடங்காது. ஒன்றென்ன, எங்கட படிக்கிறாக்கள் முழு குர்ஆனையும் எங்களுக்கு ஓதி ஒப்பு வைக்கணும். அப்படி ஒரு கருத்து எங்கள்கிட்ட இல்ல. 30 இசையும் எங்களுக்கு நீங்க ஓதி காட்டி ஒரு விழாவா கொண்டாடணும் அப்படியும் இல்ல. 30 இசையும் ஓதி முடிச்சாக்கத்தான் எங்கட பாடத்திட்டத்தை முழுமையாக முடித்தவர்கள் என்றதும் எங்கட சிலபஸ்ல அப்படி ஒன்று இல்ல. எங்கட படிக்க வாராக்கள் ஓகே காலாகால மௌத்தாகும் வரைக்கும் எங்கட படிச்சு கொண்டே இருக்கணும் வேண்டாம் அப்படியும் இல்லை. அவங்க அவசரமா எங்கிட்ட இருந்து இந்த விஷயங்களை தெரிஞ்சு கொண்டு ஓதுறத பழகிட்டு பேசிடணும். குறிப்பிட்ட ஒரு உறக்கம் 10 வயசு பிள்ளை 12 வயசு பிள்ளைகள் மாத்திரம்தான் எங்க டீக்கணும்னு கேட்டா அப்படியும் இல்லை. இது ஒரு ஓப்பன் டோர். குர்ஆனை யாருக்கெல்லாம் படிக்க இயலுமோ, யாரெல்லாம் ஓதணுன்ற ஆசைக்குதோ யாரும் இதுல கலந்து கொள்ளலாம். இதான் எங்கிற டார்கெட்ல வரக்கூடிய முக்கியமான இது ஏன் சொல்றோம் என்றால், சில போது உங்களுக்கு டவுட் வரும். இவங்க குர்ஆனை மட்டும் தானே ஓதி தராங்க, 2 துவாவை பாடம் கேட்கலுமே, 3 ஹதீஸை சொல்லி தரையிலுமே, 2 குர்ஆன் வசனத்துக்கான விளக்கத்தை சொல்ல இயலுமே, தப்சீரை சொல்லி தரையிலுமே, இப்படிலாம் கேட்கப்படாது. எங்க டார்கெட்ல அதெல்லாம் எதுவுமே இல்லை. குர்ஆன் எப்படி ஓதப்படுதோ அந்த ஓதப்படக்கூடிய அந்த சிஸ்டம் மட்டும் தான் நாங்க ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்றோம். சரி, இது ஓகே வரைக்கும் உஸ்தாத். பேசினதெல்லாம் விளங்கிச்சா? புரிஞ்சுதுங்க உஸ்தாத். அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, நல்லா. இப்ப நாங்க இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரோம். உங்களுக்கு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இதுல சொல்லப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்க கிளாஸஸுக்கு 5 மினிட்ஸுக்கு முன்னுக்கு ரெடியா ஈக்கணும் என்ற பாயிண்ட். ரெண்டாவது, ஓகே உங்களோட கிளாஸுக்கு நீங்க ஜாயின் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களோட டிவைஸ்ல சார்ஜ் சரியா இருக்குதா, நெட்வொர்க் சரியா ஒர்க் பண்ணுதா என்றதெல்லாம் பார்த்துக்கணும். நம்பர் 3, ஓ- நீங்க கிளாஸ்ல ஜாயின் ஆகிற நேரத்துல உங்களோட டிவைஸ், நீங்க போன் ஆயிக்கலாம், லெப் ஆயிக்கலாம், ஐபேட் ஆயிக்கலாம், ஐபோன் ஆயிக்கலாம், நோ இஷ்யூ. எதுவாக இருந்தாலும் உங்களோட கையில வச்சுக்கொண்டு கிளாஸுக்கு வர இயலாது. அதை ஸ்டாண்ட் பையா ஒரு இடத்துல வச்சுட்டு தான் நீங்க என்ன செய்யணும், கிளாஸ்ல ஜாயின் ஆகணும். ஸ்டாண்ட் பையா ஒரு ஓகே டேபிள் நீங்க வச்சுட்டு நீங்க கிளாஸ்ல ஜாயின் ஆகிற நேரத்துல தான் உங்களோட முழுமையான ஃபோக்கஸையும் உங்களோட சப்ஜெக்டுக்கு நீங்க கொடுக்கலாம். அல்லது என்ன நடக்கும், போன் டச் ஆயிடுமோ, மைக் அன்மியூட் பண்ணப்பட்டுருமோ, மீட் ஆயிடுமோ, வீடியோ ஓன் ஆயிடுமோன்னு சொல்லி நாங்க போனை வச்சுக்கொண்டு தான் யோசனை இருப்போம். எங்களோட பிராக்டிஸ்ல சிந்தனை குறைவாக இருக்கும். அது கூடாது. அடுத்தது, ஓகே உஸ்தாத். சைலண்டான பிளேஸ்ல இருந்து நீங்க இன்ஷா அல்லாஹ் கிளாஸ்ல கலந்து கொள்ளுங்க. இப்ப இருக்கிற பிளேஸ் அல்ஹம்துலில்லாஹ் மிச்சம் நல்ல பொருத்தம். அடுத்த பாயிண்ட்ல சொல்லிக்கிற விஷயம் லீவ் விஷயம். உங்களுக்கும் லீவ் எடுக்கலாம் பெர்மிஷனோட. பெர்மிஷனுங்கிறது எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. இப்படிதான் இந்த நாங்க டிராவலிங் கொண்டு போறோம், மேல்கின்ற கிளாஸ் கிடைக்காது, அடுத்த கிளாஸ்ல நாங்க செய்வோம். ஓகே, அவ்வளவுதான். அதே மாதிரி எங்களுக்கு என்ன சரி ஓகே இஷ்யூஸ் என்று சொன்னால், முடியுமான வரைக்கும் எங்களுக்கு அந்த இஷ்யூஸை நாங்க இல்லாமல் ஆக்க ட்ரை பண்ணுவோம். அதே நாளுக்குள்ளாக அந்த கிளாஸை நாங்க உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்றதுக்கு முழுமையாக ட்ரை பண்ணுவோம். அப்படின்னு எங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னால் நாங்க என்ன செய்வோம் என்றால், அந்த கிளாஸை நாங்க இன்னொரு டைமுக்கு இன்னொரு நாள்ல உங்களுக்கு கட்டாயம் ரீஷெடியூல் பண்ணி தருவோம் என்கிறத நாங்க இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லிக் கொள்றோம். ஓகே உஸ்தாத். லாஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு சொல்லிக்கிற உங்களுக்கு ஹோம் ஒர்க் விஷயம் உண்டு. உங்களுக்கான ஹோம் ஒர்க் இன்ஷா அல்லாஹ் தரப்படும். ஒவ்வொரு டிசைன்ல ஒவ்வொரு மெத்தட்ல உங்களுக்கான ஹோம் ஒர்க் வரும். எது எப்படி இருந்தாலும் உங்களோட ஹோம் ஒர்க் 24 ஹவர்ஸ் கூடாக எங்களுக்கு திருப்பி செய்யப்படல் வேண்டும் என்கிறது முக்கியம். ஓகே உஸ்தாத். இது இன்ஷா முக்கியமான அல்லாஹ். பாயிண்ட்.
சரி, ஹோம்ஒர்க் என்ற கான்செப்டை மட்டும் நான் அன்றைக்கு பேசுறேன். அடுத்த கான்செப்ட் அடுத்த கிளாஸுக்கு உங்களுக்கு தொடரும் இன்ஷா அல்லாஹ். ஹோம்ஒர்க் என்று சொன்னா என்ன விஷயம் என்றால், இப்போ உங்களுக்கு தெரியும் அடிப்படையில் ஹோம்ஒர்க் என்ன, ஒரு கிளாஸ்ல நீங்க படிக்கிறதுல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஒர்க் கொண்டு தருவாங்க. அந்த ஒர்க்கை நீங்க வீட்டுல ப்ராக்டிஸ் பண்றதா இருக்கும். அதான் நீ ஹோம்ஒர்க். ஆமாங்க உஸ்தாத். அது ஒரு ஜென்ரலான விஷயம். எஸ், அதே தான் நாங்களும் சொல்றோம். அதுதான் நாங்களும் சொல்றோம். எங்களோட கிளாஸ்ல வந்து உங்களுக்கு டே பை டே கிளாஸ் இல்லை. இப்போ இன்றைய கிளாஸுக்கு நாளை கிளாஸ் இல்லை. எப்படியோ ஒரு நாள் உங்களுக்கு இடையில கெப் பண்ணிக்கும். அந்த கெப் ஆமாங்க நாள் உஸ்தாத். என்னத்தில் தந்திக்கிறோம் என்றால், நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டு உங்களோட உலகத்துல நீங்க ஃபன் ஆகிக்கலாம் என்றால் அப்படி அல்ல. நீங்க கிளாஸ்ல இல்ல, பட் நீங்க எங்களோட தான் நீக்கணும். எங்களை நீங்க மறக்க இயலாது. உங்களோட சப்ஜெக்ட்ல எந்த ஒன்றையும் நீங்க தூக்கி போட்டுட்டு அடுத்த கிளாஸுக்கு எம்டி மைண்டோட கிளாஸுக்கு ஜாயின் ஆக இயலாது. அது மிக ஆமாங்க இம்பார்ட்டன்டான உஸ்தாத். பாயிண்ட். ஸோ உங்களுக்கான டைமிங் அந்த 24 மணி நேரம் தரப்படும். அந்த 24 மணி நேரத்துக்குள்ள தான் உங்களோட ஒர்க்கை நீங்க செல்ஃபா ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. அதுக்கான டைமிங் தான் அது. எனவே எங்களோட கிளாஸ் இல்லாத நாள்ல அந்த அடுத்த நாள்லையும் நீங்க ஏதோ ஒரு சிஸ்டத்துல பொதுவான உச்சரிக்கிறதுல ஓதுறதுல நீங்க ப்ராக்டிஸ் ஆகுவீங்க. இன்கேஸ் நீங்க உங்களுக்கு டைம் கிடைக்கல, ஒரு டிராவலிங் கொண்டு போயிட்டீங்க, அல்லது வேற ஏதோ ரீசன் உண்டால உங்களோட ஹோம்ஒர்க் உங்களுக்கு செய்யப்படலைன்னு சொன்னால், அதை உரிய முறையில நீங்க ரிப்பீட் ரிவிஷன் ஒன்று நீங்க செய்யலைன்னு சொன்னால், உங்களுக்கு அடுத்த வகுப்புக்கு நாங்க புதிய பாடத்துக்கு போக மாட்டோம். அப்படி போறதுல பிரயோசனம் இல்லை. அதான் நாங்க போறோம்ல. ஏன்னா உங்களுக்கு அது விளங்கும். எப்படி விளங்கும் என்றால் பாருங்க, எங்களோட கிளாஸ்ல நீங்க ஒரு விஷயத்தை படிச்சீங்க என்றால் அந்த விஷயம் உங்களுக்கு 3 முறை ரிப்பீட் பண்ணப்படும். அது எப்படி? அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் நாள் நாங்க கிளாஸ்ல ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறோம். செகண்ட் பாயிண்ட், படிச்சதுல இருந்து சமரியாக ஒரு ஒர்க் உங்களுக்கு ஹோம் ஒர்க்கா வருது. அதை நீங்க வீட்ல இருந்து ரிவைஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணீங்க. செகண்ட். நம்பர் 3, அதே பாயிண்ட், அந்த ரிவைஸ் பண்ணப்பட்ட அந்த சமரி அடுத்த கிளாஸ்ல ஸ்டார்டிங் உங்களுக்கு திருப்பி நாங்க கிளாஸ்ல கேட்போம். கேட்டுதான் புதிய பாடத்துக்கு போவோம். அப்போ அடுத்த வகுப்போட ஆரம்பத்துல நாங்க அந்த மீட்டல் செய்யற நேரத்துல எங்களுக்கு தெரியும், உங்களுக்கே விளங்கும். நான் இன்னைக்கு இந்த பாடத்தை மீட்டல்ல, எனக்கு நிறைய பிழை வருது, எனக்கு நிறைய சிக்கல் ஆகுது, திக்குது, இடையில குழம்புது. எனவே நான் புதிய பாடம் படிக்கிறதுல எந்த விதமான பிரயோசனமும் பயனும் இல்லை என்று உங்களுக்கு விளங்கும். சோ நீங்க என்ன சொல்லுவீங்க? எங்களுக்கு புதிய பாடம் வேணாம், இந்த பாடத்தை நாங்க இன்னும் ஒருக்கா ரிப்பீட் பண்ணி இந்த பாடத்தை நாங்க இன்னும் ஒருக்கா ஹோம்ஒர்க் செய்வோம் என்று நீங்களா சொல்லுவீங்க. அந்த வகையில எங்களுக்கு புதிய விஷயத்துக்கு நாங்க போகணும் என்றால் படிக்கிற விஷயங்கள் எல்லாம் கம்ஃபர்டபுளாக, மிகவுமே ஸ்ட்ராங்காக, தெளிவாக எங்களுக்கு கிளியர் ஆகிக்கணும்ங்கிறதுல நாங்க உறுதியாகிறோம். ஏனால் இது முழுக்க முழுக்க உச்சரிப்புகளோடு தொடர்பான பாடம் என்ற வகையில நாங்க அதுல உறுதியாகிறோம். சரிங்களா? சரி, ஓகே. இதுல இருந்து அடுத்த ஸ்டெப்பை நான் இன்ஷால்லா அடுத்த கிளாஸுக்கு உங்களுக்கு புரியுது. கண்டினியூ பண்றேன். ஆஹ் எதுக்கும் இந்த படித்த விஷயம் எல்லாத்தையும் ஒரு முறை இந்த ரெக்கார்டை கேட்டு வாங்க. உன் ரெக்கார்டிங் கேட்கறதுக்கான சான்சஸ் உங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. அது பற்றிய தகவல்கள் இன்ஷால்லா உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல கிடைக்குமா? அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே உஸ்தாத். வலைக்கும் சலாம்.